Good morning, children. நம்ம இது வரைக்கும் டான் குவிக்ஸோட்ஸ் he set out of his adventures. Next, Don's adventures with a windmill. Then, Don encounter with a sheep and lambs பார்த்தோம். Today we see finally he realized his mistake, his imagination, what happenedன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாங்க, ஆடு மேய்க்கிறவங்களாம் சேர்ந்து இந்த ஷெஃபர்ட்ஸ் எல்லாம் கல்லை தூக்கி எறிஞ்சு யாரை காயப்படுத்தினார்கள், டானை காயமடைந்து தலையில் விழுந்தான். அதுக்கு அப்பையும் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, டான் ஹஹஹஹான்னு சிரிக்கிறாரு. டிட் யூ சி தோஸ் கவர்ட்ஸ் ரன்? அப்படி ஆனதும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோழைகள் பாரு, கவர்ட்ஸ் மீன்ஸ் கோழைகள், அவங்க பாரு எப்படி பயந்து ஓடுறாங்க. தே ஆர் ரைட் டு ஃபியர் டான் குவிக்ஸோட். அவங்க வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடுவது சரியேன்றாரு. அதில் ஷெஃபர்ட்ஸ் ஒன் லுக் இட்ஸ் டான் குவிக்ஸோட் த மேட்மேன். அதில் அங்கே இருக்க ஆடு மேய்ப்பவர்கள் எல்லாம் ஒருத்தருக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்னென்னா, லுக் அதோ பாருங்கள், டான் குவிக்ஸோட் த மேட்மேன், அந்த பைத்தியக்காரன் பாருங்கள், டான் குவிக்ஸோட் என்ற பைத்தியக்காரன் பாருங்கன்னு அந்த ஆடு மேய்ப்பவர்களுக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிறாங்க. The local peasants all thought Don Quixote was crazy. அந்த பீசன்ஸ்னாரு விவசாயிகள். அந்த பகுதியில் வாழும் விவசாயிகள்லாம் டான் குவிக்ஸோட்டை என்ன சொன்னாங்க, ஒரு பைத்தியக்காரன் என்று கருதினார்கள். They laughed and taunted as he passed. அவனை கடந்து செல்லும்போது அவனை என்ன பண்ணாங்க, கேலி பேசினார்கள். Shepherd 2, வாட் கைண்ட் ஆஃப் பீஸ்ட் டிட் யூ டிஃபீட் திஸ் டைம்? அஹஹஹா அப்படின்னு சிரிக்கிறாங்க அவனை பார்த்து கேலியா. இப்போ வந்து எந்த மிருகத்தை நீ ஜெயித்த? இன்னொரு ஷெஃபர்ட் சொல்கிறாரு, டிட் யூ ஃபைனலி கெட் தோஸ் ஈவில் ஷீப்? அந்த தீய ஆடு கூட்டத்தை வென்றுட்டியா, ஜெயிச்சிட்டியான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. டான் சொல்கிறாரு, சான்சோ லுக் சி ஹவு த பீப்புள் வெல்கம் அஸ். அப்பையும் அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே பாரு, அங்கே மக்கள்லாம், சி ஹவு த பீப்புள், அந்த மக்கள் நம்மளைய எப்படி வரவேற்கிறார்கள் பாருங்கன்னு சொல்கிறான். தே மஸ்ட் ஹாவ் ஹியர்ட் ஆஃப் அவர் கிரேட் டீட்ஸ். நம்ம பற்றி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய வெற்றி செயல்களை பற்றி அவங்க முதல்லையே கேள்விட்டுருக்க வேண்டும்னு அவர் சொல்கிறாரு. டான் சொல்கிறாரு. சான்சோ, ஓ நோ மாஸ்டர், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இல்லை தலைவா, நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க, கேர்ஃபுல்லாக கேளுங்க. தே ஆர் நாட் வெல்கமிங் அஸ், அவங்க நம்மளைய வரவேற்கலை. தே ஆர் மாக்கிங் யூ, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை பார்த்து கேலி பேசுகிறாங்க. சான்சோ லுக் சி ஹவு த பீப்புள் வெல்கம் அஸ், தே மஸ்ட் ஹாவ் பியர்ட் ஆஃப் அவர் கிரேட் டீட்ஸ். மறுபடியும் தான் சொன்னதே தான் சொல்லிகிட்ருக்காரு. மக்கள் நம்மளை எப்படி வரவேற்கிறாங்க, நம்மளுடைய வீர செயல்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு மறுபடியும் அதே சொல்லிகிட்ருக்காரு. டான் குவிக்ஸோட் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தாட் த பீப்புள் வேர் சியரிங் ஃபார் ஹிம். அவருக்கு எதையுமே புரிந்து கொள்ள முடியல. அவங்கள பார்த்து மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆரம்பிக்கிறார்கள், சந்தோஷமாக சொல்கிறாங்கன்னு தான் நினைக்கிறாரு. டான், very well, we shall speak no more of this today, but we need more adventures and so. கடைசியாக இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்தார். ரொம்ப சரி, வெரி வெல், we shall speak no more of this today. இந்த நாளை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் எதுவும் பேச வேண்டாம். பட் we need more adventures and so. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நம்ம பல வீரத்தீர செயல்களை செய்யணுன்றாரு. சான்சோ, எஸ் மாஸ்டர், தலைவா, we need more adventure, நமக்கு இன்னும் பல வீர செயல்கள் இருக்குது. Return to his estate, Don Quixote realized that all his adventures were simply a product of his imagination. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டர்ன் டு ஹிஸ் எஸ்டேட். டான் என்ன பண்ணான், இப்போ அவங்க வீட்டுக்கு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ரியலைஸ் தட் ஆல் ஹிஸ் அட்வென்ச்சர்ஸ் were simply a product of his imagination. நாம் இது வரைக்கும் நம்ம வீர தீரக செயல்கள் எல்லாம் என்னது, கற்பனையேன்னு புரிஞ்சுக்கிட்டார். டான் குவிக்ஸோட் never impressed himself further
பை கோயிங் ஆன் எனிமோர் quest. இதுக்கு மேலே அவனோட வீர செயல்கள், தேடுதல் வேட்டை போன்ற செயல்களை நம்மளை செய்து நம்ம கேலி பொருளாக ஆக்கிக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். பட் ஹிஸ் ஹவுஸ் would always full of children to whom he would tell the most fantastic stories about knights. ஆனால் அவங்க வீட்டில் எப்படி இருந்தது, எப்போதும் குழந்தைகள் நிறைந்த வீடுகளாக இருந்தன. அதில் என்ன பண்ணார், அவர்கள் வீரத்தீர கதைகளே சொல்வார். Squires and noble quest and all lived happily together, going on many more adventures in their imagination. அந்த குதிரை வீரர்கள், அவர்களுடைய உதவியாளர்கள், சிறந்த தேடுதல் வேட்டைகள், இவை தாங்கிய வீர தீரச்சியர்கள் நிறைந்த கற்பனைகள் அவரோட அது சொல்லுவார். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அதை கேட்டு மகிழ்வர். இப்போ நம்ம இது வரைக்கும் லெசன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த லெசனில் இருக்க ஒரே ஒரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி அனுப்பியிருக்கேன் ஹோம்ஒர்க்காக. அதை படித்து நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் பேராகிராஃப் சொல்லித்தரேன். இப்போ என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் அதில் இருக்க அந்த கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் ஷெப்பர்ட்ஸ் வென் தே see தட் டான் குவிக்ஸோர்ட்ஸ் அட்டாக்கிங் their ஷிப்? வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த ஷெப்பர்ட்ஸ்? அந்த டான் குவிக்ஸ் போய் அந்த ஆட்டு மந்தைகளை மேலே மோதின போது அந்த ஷெப்பர்ட்ஸ்க்கு ஏற்பட்ட ரியாக்ஷன் என்னன்னு. when the shepherds saw that Don Quixote was attacking their sheep, they were pelting stones at him. Don fell wounded to the ground. என்னாச்சு, அவங்க டான் குவிக்ஸ் மேலே கல்லெடுத்து எரிஞ்சாங்க. அதனால் என்னாச்சு, டான்க்கு wounded-ஆய் கீழே விழுந்தான். இதுதான் இந்த கேள்வியோட ஆன்சர். இதை வரைக்கும் உள்ள கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுங்க. நாளைக்கு உங்களுக்கு பேராகிராஃப் சொல்லித்தரேன். தேங்க்யூ சில்ட்ரன்.